ராஜ் பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள். என்னுடைய 20 வருஷத்துடைய கனவு இன்றைக்கி நினைவாயிருக்கு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ. இந்த சமுதாயத்தை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா எனக்குள்ள ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தோணுச்சு. அந்த செயலை ஆரம்பித்தேன். அதுக்கு 20 வருஷம் பிடிச்சிருக்கு. அந்த மாற்றம் என்னென்னு என்ன சொல்லிகிட்டே இருப்பேன். விஷயத்துக்கு வர மாட்டேன் நினைக்கிறீங்களா? வீடியோவில் நீங்களே பாருங்கள். என் பேர் சிவசக்தி. நான் பிறந்த ஒரு புதுக்கோட்டை. எனக்கு 4 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா என்னை விட்டுட்டு போயிட்டாரு. ஸோ அம்மா, நானும், தங்கச்சி 3 பேர் மட்டும்தான். இந்த ஹாஸ்டலில் தான் வாழ்ந்தேன். ஸோ இப்போ ரொமான்ஸ் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றது, இது ரொம்ப எமோஷனலான மூமெண்ட். என்னோட சைல்ட்ஹுட் டேஸ் ஃபுல்லாக இங்கே தான் நடந்துச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, பிஎஸ்சி மேத்ஸ் முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் கம்பெனில கன்சல்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நானும் எஸ்ஏ எக்ஸாமுக்கு சைடு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் படிக்கும் போது எங்க மாஸ்டர் என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம பசங்க கிட்டனா, நான் உங்களை படிக்க வைக்கிற விஷயம் வந்து நீங்க படிச்சு வெளியே போயிட்டு நீங்க ஒரு 4 பேரை படிக்க வைக்கணும், நீங்க ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதை ஃபாலோ பண்ற விதமா நான் வாங்குற சம்பளத்துல சம்பளம் எடுத்து என்னால முடிஞ்ச அளவுக்கு சில சின்ன வயசுல குட்டியா ஓடி வந்தாரு. இப்ப இவ்வளவு பெரியவராயிட்டாரு. பாத்தீங்கல்ல, நான் போட்ட விதை மரமாய் நிற்கிது. வந்து உடம்பெல்லாம் பிடிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ்ஐஓ போறாரு, ட்ரைனிங்லாம் போயிட்டு இருக்காரு, ஜிம்முக்குலாம் போயிட்டு இருக்காரு. ஒரு தாயின் அழுகை, என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க, படிக்க வைங்கன்னு கேட்டாங்க. சின்ன வயசுல இவங்க அம்மா இவங்க தங்கச்சி கூப்பிட்டு வந்து, என்னை புருஷன் இல்லைங்க விட்டு போயிட்டாங்க, என் குழந்தைங்களை நீங்கள் தான் காப்பாற்றணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு வந்தாங்க. இந்த 2 குழந்தைங்களை கூப்பிட்டு என் வீட்டுக்கு போனேன். என் ஒய்ஃப் வந்து என்னங்க யார் இவங்கன்னு கேட்டாங்க. இனிமேல் நான் இவங்க தான் நம்ம வீட்டில் இருக்க போகிறாங்க, இவங்களை படிக்க வைக்க போகிறோம் அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு குழந்தைங்க 2 குழந்தைங்க வந்து ஒரு 60 குழந்தைங்க கிட்ட வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் வீடு பத்தாம நாங்கள் வாடகை வீட்டுக்கு போயிட்டோம், சொந்த வீடை இவங்களுக்கு கொடுத்துட்டு. ஸோ இப்போது வளர்ந்துருக்கிறத பார்க்கும்போது, அப்போ வீடெல்லாம் கொடுக்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். என்னடா இது, நம்ம சொந்த வீட்டை விட்டு வாடகை வீட்டுக்கு போகிறோமே அப்படின்லாம் இருக்கும். ஆனால் இப்போ வளர்ந்து வந்து நிற்கும் போது அந்த கஷ்டம் எல்லாம் மறந்து போச்சு எங்களுக்கு. ஸோ இவர் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ உதவி செய்ய ஆரம்பிச்சு. அதுதான் படிக்க வச்சோன்றது இல்லை, படிக்க வச்சு இவர் 10 பேருக்கு உதவி செய்யறதுன்றது தான் இப்போ பெரிய விஷயம். இன்னிலேருந்து இவருடைய சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு, உங்களுக்காக சேவை பண்ண வர்றாரு. நான் எப்போ சொல்கிற மாதிரி தான், கடவுள் எங்கேயுமே இல்லை, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல தான் இருக்குது. சர்வீசஸ் காடு சொல்லுவேன், சேவையே கடவுள். இதே மாதிரி ஒரு ராகவால் அரசு மறுபடியும் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு வராது. உங்களுடைய ஆசீர்வாதத்தில் உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க போகிறேன். நான் அதை ஜாக்கிரதையாக எடுத்து பண்ணணும். சரியா? அங்கிளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டல. இப்போ நான் சொல்கிறேன், அதை செய். விட்டீங்க வா. எஸ், இவனுக்கு அப்பா அம்மா இல்லை, புரியுதா? பாட்டி தாத்தா தான் வளர்க்குறாங்க. ஸோ இவருக்கு தேவையான ஃபீஸ் எல்லாமே நான் கட்டிக்கிறேன். ஆனால் உன்ன மாதிரி நீ வளர்த்து காமிக்கணும். கண்டிப்பாக நீ உன்னுடைய பார்வையில் இவனை வளர்க்கணும். நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட இவனுக்கு பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே, ஒரு ஜென்ரேஷன் ரெடியாகி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறோம். ஸோ இந்த சமுதாயத்தை மாற்றணும்னு பேசிட்டு இருந்தால் பார்த்தாது, செயலில் இறங்கணும். இவருக்காக 20 வருஷம் போச்சு, இப்போ இவருக்காக இன்னொரு 20 வருஷம். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தோட. சர்வீஸ் இஸ் காட், சேவையே கடவுள். நம்ம சமுதாயத்துக்காக 20 வருஷம் என்னுடைய முயற்சி உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது எனக்கே கூஸ்பம்ஸாக இருக்குது. இப்படிலாம் பண்ண முடியுமா? நான் கூட ஒரு பையன் தான் நினச்சேன், இன்னும் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதுவும் 1 வருஷமா 2 வருஷமா மாஸ்டர் பண்ணல, இது 20 வருஷமா யாருக்கு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே ஒரு மாதிரி கையெல்லாம் கூசுவமாக ஆகுது. பாருங்க, பேசக்கூட முடியல. இன்னும் நிறைய பேர் வருவாங்க போல அடுத்தடுத்து பார்க்கறதுக்கு. நான் பார்க்கறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். நீங்களும் பாருங்க. படிப்பு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றும்.